தெரிந்ததும் அறிந்ததும் என்ற யூடியூப் சேனல் வழியாக நாம் சிசுக்கொலை, கருச்சிதைவு, அபார்ஷன் என்ற தலைப்பில் இப்பொழுது நம்முடைய அரசு, ஒன்றிய அரசு, தமிழக அரசு அவர்களுடைய நிலைப்பாட்டை நாம் பார்ப்போம். அரசு என்று சொல்லும் பொழுது, அரசு ஒரு மனிதனின் பிறப்பிலிருந்து இறப்பு வரை அவனுடைய வாழ்வாதாரங்களையும் தேவைகளையும் அவனுடைய எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்கின்ற ஒரு கடமை உணர்வோடு செயல்பட்டு கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். அரசு மருத்துவமனையில் குழந்தைகள் இலவசமாக பிறக்கின்றன. அதேபோல் பிறக்கின்ற குழந்தைகளுக்கு பலவிதமான நல உதவி திட்டங்கள் செய்யப்பட்டு அவர்களுடைய வாழ்வுக்கு ஏற்றவாறு அனைத்து உதவிகளையும் செய்து அந்த குழந்தையுடைய கல்வி, அந்த குழந்தைக்கு தேவையான தொழில், அந்த குழந்தைக்கான வாழ்வாதாரம் அனைத்திலும் அக்கறை கொண்டு அரசுகள் செயல்படுவதால் அரசுகளுக்கு இருக்கின்ற நிதி நிலைமை, அரசுகளுக்கு இருக்கின்ற கடமைகள் என்று பார்க்கின்ற பொழுது அவர்கள் ஒன்றுக்கு மேல் நாம் இருவர் நமக்கு ஒருவர் என்ற ஒரு கொள்கையையும், ஒரு சில நேரங்களில் உனக்கு நான் எனக்கு நீ என்று நீங்கள் வாழுங்கள் என்ற ஒரு கொள்கையையும் வலியுறுத்துகின்றன. ஏனென்றால் அதிகமான குழந்தைகள் பிறந்துவிட்டால் அவர்களுக்கு தேவையான உணவு, உடை, இருப்பிடம், மருத்துவம், கல்வி, இன்னும் அவர்களுடைய முன்னேற்றத்துக்கு தேவையான பலவிதமான உதவிகளை அவ்வப்பொழுது பல பண்டிகைகள் வரும் பொழுது மக்களுக்கு தேவையான பல உதவிகள் என்று சொல்லும் பொழுது டிவி, மிக்சி, இன்னும் தேவையான அனைத்து உதவிகளையும் தந்து, இன்னும் நான் 6 சிலிண்டர் தருவேன், மாமன் முறையில் இதை செய்வேன், மச்சான் முறையில் இதை செய்வேன் என்றெல்லாம் உறுதிமொழி கொடுத்து ஆட்சிக்கு வந்து 2-3 மாதங்களிலேயே மக்கள் ஏன் எங்களுக்கு இதை செய்யவில்லை, அதை செய்யவில்லை என்று போராட்டங்கள் நடத்தி கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். இத்தகைய நிலையில் ஒன்றிய அரசு, தமிழக அரசு மிகவும் ஜாக்கிரதையாக தங்களுடைய மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி செல்லும் பொழுது அவர்களுடைய அனைத்தையும் பூர்த்தி செய்ய முடியும் என்ற ஒரு நிலையில் நிதி ஆதாரங்கள், அவர்களுடைய வறுமை கோட்டிலிருந்து அவர்களை எப்படி விடுவிப்பது, அவர்களுக்கு எப்படி சுயமாக வாழ வழி செய்வது என்றெல்லாம் ஆராய்ந்து உதவிகள் செய்கின்ற ஒன்றிய அரசு, தமிழக அரசு நம்மை இந்த கருச்சிதைவு, சிசுக்கொலை அல்லது அபார்ஷன் போன்றவற்றை நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் குறைவாக பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுதுதான் உங்களுக்கு வீடு வாடகைக்கு கூட கிடைக்கும், குடிக்க நீர் கிடைக்கும், அல்லது மருத்துவ உதவிகள் கிடைக்கும், நீங்கள் உங்களுடைய பாதுகாப்பிற்கு எங்களிடமுள்ள காவல்துறைகள் சரியாக பொருந்துவார்கள் என்றெல்லாம் சொல்லி மக்களை கட்டுப்பாட்டுடன் வாழ சொல்கின்றது. ஆனால் நம்முடைய கிறிஸ்துவ மதம் இவற்றிற்கு எதிராக எந்த உதவியும் செய்யாமல் நீங்கள் அதிகமாக குழந்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்றெல்லாம் கூறுகின்றது. அன்று இந்த தவேகா அரசுக்கு சப்போர்ட் செய்யாமல் இருந்த நம்முடைய கத்தோலிக்க திருச்சபை இன்று அந்த தவேகா அரசை துதிப்பாடுகின்றது. இதுதான் நம்முடைய ஆன்மீகவாதிகளின் நிலை. ஒருவன் முன்னேறும் பொழுது அவனுக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டார்கள். அவன் முன்னேறி உச்சிக்கு சென்று விட்டால் பிறகு அவனுக்கு பொன்னாடை பொருத்துவதோ, அவனை வணங்குவதோ, மலர் மாலை சூடுவதோ போன்றவற்றை செய்து மீண்டும் தன்னுடைய கத்தோலிக்க திருச்சபைக்கு தேவையான உதவிகளை பெற முடியுமா என்றெல்லாம் அவர்கள் ஆராய்வார்கள். ஆனால் மக்கள் நல விரும்பிகள் என்று இருப்பவர்கள் நமக்காக அவர்கள் தங்களுடைய வாழ்வை அர்ப்பணித்து மக்களுக்கு சேவை செய்கின்ற பல இன்ஸ்டிடியூஷன்ஸ், பல நிறுவனங்கள் அவ்வப்பொழுது மழை பெய்தாலோ, வெள்ளம் வந்தாலோ, சுனாமி போன்றவைகள் வந்தாலோ, அல்லது எந்த பேரிடர்களில் மக்கள் தவித்தாலோ உடனே ஓடி சென்று உதவுகின்றன. ஆனால் இன்றும் இஸ்ரேல், ஈராக், ஈரான், எகிப்து, ரஷ்யா, உக்ரைன், இன்னும் நம்முடைய மணிப்பூர் போன்ற நாடுகளில் எத்தனையோ ஆயிரம் மக்கள் கொன்று குவிக்கப்படுகிறார்கள். இறைவனால் படைக்கப்பட்ட உயிர்கள் பறிப்போய் கொண்டிருக்கின்றன. இரத்த வெள்ளத்தில் மக்கள் மிதந்து கொண்டிருக்கின்றார்கள். இவற்றை பற்றி ஏதாவது கத்தோலிக்க திருச்சபைக்கு அக்கறை உண்டா, அல்லது அதற்காக ஏதாவது போராட்டம் நடத்துகின்றதா? அந்த போர்களை நிறுத்த வேண்டும், அங்கு ஏற்படுகின்ற மனித உயிர் அழிவுகளை நிறுத்த வேண்டும் என்று ஏதாவது முயற்சிகள் செய்கிறார்களா? இவர்கள் தங்களுடைய திருவிழாக்கள், தங்களுடைய அனைத்து வைபவங்களையும் மிகவும் சந்தோஷத்துடனும் உற்சாகத்துடனும் கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். இரவு வீட்டிலே திருடுபவனைப் போல் இப்பேற்பட்ட சூழ்நிலையில் மீண்டும் தங்களுக்கு ஆதாயம் தேட
அரசிடமிருந்து உதவிகளை பெற இவர்கள் முயன்று கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலை மாற மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும். நான் ஒரு அம்மையாரிடம் கேட்டேன், அம்மா, நீங்கள் எத்தனை குழந்தைகள் பெற்றுக்கொள்ள நினைக்கின்றீர்கள்? அரசு சொல்லுகின்ற படி நீங்கள் குழந்தைகளை குறைவாக பெறுவீர்களா அல்லது நமது கத்தோலிக்க திருச்சபை சொல்லுபடி அதிகமாக பெறுவீர்களா என்று கேட்ட பொழுது அந்த அம்மையார் எனக்கு சொன்னது, என்னுடைய கணவன் என்ன சொல்கிறாரோ அதன்படி தான் நான் பெற்றுக்கொள்ள முடியும். கணவனுக்கு எதிராக நான் எதுவும் செய்ய முடியாது. அவருடைய வருமானம் எவ்வளவு, அவருடைய சக்தி எவ்வளவு, அவருடைய வாழ்நாள் எவ்வளவு என்றெல்லாம் கணக்கிட்டுத்தான் குழந்தைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும். குழந்தைகள் வளர்வதற்கு முன் நாங்கள் இறந்துவிட்டால் அந்த குழந்தைகள் அனாதைகள் ஆகிவிடும், பிச்சைக்காரர்கள் ஆகிவிடும் என்று அவர்கள் கூறினார்கள். இதுதான் உண்மை. எனவே மக்கள் விழிப்புடன் இருக்க கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.